தூய ஆவியினால் கன்னிமரியாளிடமிருந்து கற்பமாய் உட்பவித்து பிறந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உருவாக மற்ற எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, உமது காயத்தால் என்னை சுகப்படுத்தும். இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். ஆண்டவருடைய பாடுகளினால் நமக்கு கிடைத்த மீட்பை பெற்றுக்கொள்ளும் விதமாக இறை இறக்க நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். இயேசு ஆண்டவர் தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்துரை செய்வதற்காகவே அவர் தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இயேசு ஆண்டவர் எப்படி தந்தை வலப்பக்கத்தில் இருந்து கொண்டு தான் பட்ட பாடுகள் வேதனை எல்லாவற்றையும் தந்தையிடம் எடுத்துச் சொல்லி உலக மக்களின் பாவ மன்னிப்பிற்காக உலக மக்களின் நல்வாழ்விற்காக பரிந்துரை செய்கிறாரோ அதுபோல நாமும் இந்த இறையிறக்க ஜெபத்திலே சரியாக எக்ஸாக்டாக தந்தை கடவுளிடம் இயேசுவின் பாடுகளை ரெஃபர் பண்ணி எடுத்துச் சொல்லி நமது மீட்புக்காகவும் உலக மீட்புக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே நாம் எந்தெந்த கருத்துக்காக யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எந்த பிரச்சனை விடுதலை அடைவதற்காக ஜெபிக்கிறோமோ, எந்த நோய்கள் அச்சுகம் அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோமோ அத்தனை கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம்.